நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1390வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றையோட தேவதை வந்து பகலாமுகி, பல்காமுகின்னு பேர். குதிரைக்கு கடிவாளம் எப்படி போடுறோமோ இந்த மாதிரி எதிராளியை வாக்ஸ்தம்பனம் செய்யக்கூடிய தேவதை பகலாமுகி. பகலா சரி, இப்போ பல்காமுகின்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய ரூபம், பகலாமுடைய ரூபம் வந்து காமிக்கிறேன் பாருங்க. கையில் கதாயத்தால் அசுரனோட நாக்கை பிடிச்சி வச்சுருக்கா, இழுத்து அதை அடிக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் நிற வஸ்திரம் அணிஞ்சிருக்கா அம்பாள். பீதவஸ்திராம், பீதன மஞ்சள் நிறமான பட்டு. கல்லடக்குறிச்சியில் போனேன். கல்லடக்குறிச்சிக்கு அவுட்ஸ்கிரிட்ஸ் ஆஃப் கல்லடக்குறிச்சி தமிழ்நாட்டில் அவளுக்கு கோவில் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேச காங்கரான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்கே மெயின் பீடம் இருக்குது. இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கரா டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோவில் அதையும் காமிக்க, அதுதான் வந்து பிராச்சீனமானது. இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற காங்கரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பகலாமுகி கோவில் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட்டு. 5000 வருஷத்துக்கு உட்பட்டது அது. அங்கே எல்லாமே மஞ்சள் தான் அடிச்சுட்டு பாடுறா, பெயிண்ட் எல்லாமே. இதில் பாருங்கள், அதே மாதிரி இந்த அசுரனோட நாக்கு பிடிச்சிட்டு இருக்கா அம்பாள். இந்த கல்லடக்குறிச்சியில் இருக்கிற அம்பாள் இந்த மாதிரி இருக்க நல்ல அழகான ரூபம். கிட்டத்தட்ட உட்கார்ந்த நிலையிலே 5-6 அடி உயரத்துக்கு இருக்கும் அது. நான் 3-4 தடவை போயிருக்காங்க, நானும் என் மனைவியும் போயிருக்கோம். ரொம்ப அற்புதமான இடம் அது. அதை நான் சுற்றி மலைகள், மலையை சார்ந்த பிரதேசத்தில் சூரிய நம்போதிரம் டிவியிலலாம் வர இருப்பாருங்க, பெரிய பொட்டு வச்சுருப்பார். உங்களையும் பகலாமுகி அடிச்ச அவளை சொல்லி தான் ஆரம்பிப்பார். இங்கெல்லாம் குங்குமம் பொட்டு வச்சுருப்பார். சூரிய மங்கலம் பேர் அந்த இடத்து பேர். அங்கே வந்து இல்லை பரிகாரம் இதெல்லாம் பண்ணுறார். பெங்களூர், மெட்ராஸ், ஹைதராபாத் எல்லா இடத்துலையுமே தங்கி அது பண்ணுறார். சென்னையில் கூட கோயம்பேடு பக்கத்தில் இங்கே அவரோட இது இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. நம்ம ஜாதகம்லாம் எடுத்து போனால் அவளே ஜாதகத்தை போட்டுருவா. போட்டு என்ன எல்லாம் பண்ணி பரிகாரம் சொல்லி சொல்லுவார் அவர். ஆனால் இது ஹோமங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் கல்லடக்குறிச்சிக்கு போகணுன்னுவார். அங்கே தங்கத்துக்கு வசதியெல்லாம் இருக்குது. இது இப்போ அங்கே இருக்க மூலஸ்தான விக்கிரகம் இங்கே கல்லடக்குறிச்சியில் பாருங்கள். ஒரு கையில் பாசக்கயிறும், ஒரு கையில் வந்து இந்த வஜ்ராயுத மாட்டை வச்சுட்டுருப்போம். நாக்கை ஒரு கையில் வச்சு மடச்சி வச்சுட்டுருப்போம். அசுரன்லாம் இருக்க மாட்டான். அப்பையும் ஒரு கையும், இந்த நாக்கை பிடிச்சிருந்த மாதிரி ஒரு கை இருக்கும். எல்லாம் மஞ்சள் வஸ்திரம் தான் அணிவிப்பா. அவளுடைய எந்திரம் அது ஷட்கோணம் தான். நடுவில் முக்கோணம், இந்த கிரீம் பிய்யம் போட்டிருக்கோம். சுற்றி சதுரம், 4 வாசல். இந்த எந்திரம் என்கிட்ட இருந்தது. என் ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் டைரக்டர் இன் ஐசிஎம்ஆர். அப்போ வந்து எய்ம்ஸில் டெல்லியில் இவர் இருந்தார், டாக்டர் திரிபாத்திண்டு. அவர் வந்து ஒரிஷாக்காரர். அவர் வந்து எங்காத்துக்கு வரும்போது, நீங்கள் பகலாமுகி எந்திரம் நான் ஹாலில் உட்காந்துருக்கார். பூஜை ரூமில் இருக்கிறது சொல்கிறார். அந்த வாஸ் ஓவரால் டைரக்டர் ஆஃப் இண்டியா. நான் பகலாமுகி இது பண்ணுறேன், உபாசனை பண்ணுறேன், அதனால் நீ பண்ணினார் இருக்கா அவங்கள்ட்ட எந்திரம் காமிச்சவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். இதெல்லாம் யார் அதாவது பெரிய பெரிய லெவலில் இருக்கவாள்லாம் வந்து உபாசனை வச்சுட்டுருக்கா. இல்லை நமக்கு தெரியல. அவள் பேண்ட் சூட்லாம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்து பூஜை பண்ணுறது இல்லைன்னு நினச்சிக்க முடியாது நம்ம. டாக்டர் திரிபாதி வந்து இஸ் த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அவர் வந்து அவருடைய மெயின் தெய்வம் பகலாமுகி சொல்லுவார் அவர். மை மெயின் டெய்டி இஸ் பகலாமுகி. ஸோ தட் இஸ் வை ஐ ஏபிள் டு வின் ஓவர் எனிதிங், எனி கான்ஃபிடன்ஸ். எங்கே போனாலும் சரி, டிபேட் இருந்தாலும் சரி, அவருக்கு ஏற்றி யாரும் பேச முடியாது. இப்போ பகலாமுகி பற்றி பார்க்கலாம். அவருடைய எலும்பு உற்பத்தி, அவருடைய காயத்ரி, அதெல்லாம்
ஹேம சிம்மாசனாசீனாம் சதுர்பாக சமன்விதாம் பீதபூஷண வஸ்திராட்சியாம் பகலாம் பாக்கியதான் பஜே. ஹேமன தங்கத்தால் சிம்மாசனத்தை உட்காந்துருக்கான்னு அர்த்தம். சரி, 4 கரங்களோட பீத வஸ்திரம், அது மஞ்சள் நிற பட்டாடை அணிஞ்சிருக்கா அம்பாள். இந்த பகலாவோட காயத்ரி சொல்லும்போது ஓம் பகலாமுக்கி வித்மகே சம்பின்யை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. காயத்ரின்னு ஓம் போர் பவஸ்கான்னு வச்சுக்காதுங்க. அது பிராமணன் சொல்ல காயத்ரி சந்தியாவந்தனத்தில். ஈச் தேவதைக்கு ஒரு காயத்ரி இருக்குது. என்ன சொல்லிருக்குன்னா, புறச்சரணம் சொல்லக்கூடிய நம்ம மந்திர ஜபம் சொல்கிறோம் இல்லையா, விநாயகர், பால, முருகர், அப்புறமா இந்த சண்டி, புவனேஸ்வரி சொல்லும் போதெல்லாம் அந்தந்த தேவதைக்கு உண்டான காயத்ரியும் சொல்லணும்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. உதாரணமாக 1,00,000 தடவை மூலமந்திரம் ஜபிக்கிறோன்னா ஒரு தேவதைக்கு அதில் 10ல் 1 மடங்கு காயத்ரி ஜபிச்சாதான் பலன் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த தேவதையோட காயத்ரியை 10ல் 1 மடங்கு ஜபிக்கிறோம் அன்னைக்கு. இது நோட் பண்ணிக்கிறோம். காயத்ரி தன்னை ஜபம் செய்வனை காக்கிறது. அதனால் அதற்கு காயத்ரி என்று பெயர். என்னை தேவிய பாகவதம் முதலான நூல்கள் பேசுகின்றன. கலியுகத்தில் அந்தந்த மந்திரத்துக்கான காயத்ரியை ஜபம் செய்யாவிடில் மந்திர சித்தி ஏற்படுவது இல்லை. ஆகவே மந்திர புரச்சரணம் செய்யும் போது அந்தந்த மந்திரங்களின் காயத்ரியை ஜபம் செய்ய வேண்டும். மூல மந்திரம் எவ்வளவு ஜபம் செய்கின்றோமோ அதில் தசாம்சம் 10ல் 1 பங்கு காயத்ரி ஜபம் செய்யணும்னு இருக்கு. மந்திரத்துக்கான காயத்ரி ஜபம் செய்யாமல் மூல மந்திரத்தை மட்டும் ஜபம் செய்பவன் எவ்வளவு கோடி கோடியாக மூல மந்திரம் ஜபம் செய்தாலும் மந்திர சித்தி பெறமாட்டான். ஆப்னார் கொசோவாலேருந்து சிஷ்யன் இருக்கான். அவன் தினோடு தந்தையை கேட்டுருவான். அதானே, குருஜி வெரி வெரி சாரி, ஐ எம் டிஸ்டர்பிங் யூ, டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான். இப்போ அவனுக்கு உண்டான ஆன்சர் இதில் இருக்குது. புறச்சரணம் சொல்லும்போது ஈச் தேவதா காயத்ரியை பண்ணி தான் ஆகணும். என்ன காயத்ரி, நான் 2-3 காயத்ரி கூட இருக்கலாம் ஒரு தேவதைக்கு. ஸோ இந்த தியான சோகத்தை சொல்லும்போது சௌவர்ணாம் சம்சிதாம் திருநயனாம் பீதாம் சுகோல்வாசினீம் ஹேமா பாங்கரிசிதா சுதாங்க முகுடாம் சம்பக சிரக்தாம் ஹஸ்தரி முக்திரபாச வஜ்ரானனாம் சம்பிப்ரதீம் பூஷணைம் வியாப்தியாங்கே பகலாமுகீம் திரிஜகதாம் சம்ஸ்தம்புனி சித்தையேத். இப்போ மூலமந்திரம் காயத்ரி ஓம் பகலா முக்கேசி வித்மிகே ஸ்வம்பின்யேசி தீமிகே தன்னோ தேவி பிரச்சோதியாத். இது காயத்ரி. ஸோ மூலமந்திரம் என்ன சொல்கிறது, நிறைய மூலமந்திரம் இருக்குது. ஓம் நான் சொல்கிறது ஓம் க்ளீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பய ஜிஹ்வான் கீலய புத்திம் விநாசய க்ளீம் ஹோம் ஸ்வாக. இது மூல மந்திரம். இதுதான் ஜபிக்கக்கூடிய மந்திரம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையினால் இன்றைக்கி இந்த தேவதையோட மந்திரம் நிறையா சொல்லணும். திரும்பி 3-2 தடவை சொல்லிடுறேன். ஓம் க்ளீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பய ஜிஹ்வான் கீலய புத்திம் விநாசய க்ளீம் ஹோம் ஸ்வாக. 3வது முறை. ஓம் க்ளீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பய ஜிஹ்வான் கீலய புத்தி விநாசய க்ளீம் ஹோம் ஸ்வாக. இந்த க்ளீம் பீஜம் இதில் 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. HRLEM இருக்குது, HLEM இருக்குது. நான் HLEM தான் சொல்கிறேன், க்ளீம் சொல்ல, க்ளீம் தான் சொல்கிறேன். க்ளீம் பீஜம் தனித்தன்மையை அது எப்படி புவனேஸ்வரிக்கு க்ரீம் இருக்கோ இவரோட மந்திரம் க்ளீம் HLEM. க்ரீம் என்பது மாயா பீஜம். இதில் ஹர்ஷம் என்ற வர்ணங்கள் உள்ளன. இதில் இர் என்பது வன்னி பீஜமாகும். இங்கு இர் என்ற வன்னி பீஜம் போட வேண்டிய இடத்தில் லா என்ற பூபீஜம் போடப்பட்டிருக்கிறது.
கிரீம் என்பதற்கு மாயா பீஜம் என்று பெயர். இங்குள்ள கிளீம் என்பதற்கு சரமாயா பீஜம் என்று பெயர். இந்த சரமாயா பீஜத்தின் கூடிய இந்த பகலாமுகி மந்திரம் இதுதான். இதுக்கு பகலாமுகி சாப விமோசன மந்திரம் ஒன்று இருக்கு. ஓம் ஹ்லீம் பகலாம், ஓம் ஹ்ரீம், ஓம் ஹ்லீம் பகலே ருத்ரசாபம் விமோசிய, ஓம் ஹ்லீம் ஸ்வாகா அப்படின்னு சாப விமோசனம் சொல்லிருக்கு அந்த மந்திரத்துக்கு. பகலாதேவி எப்படி உற்பத்தி ஆனா? உலகம் உய்ய மந்திர சாஸ்திரங்கள் மக்களுக்கு தேவையானவற்றை நன்னறியில் அடைய 4 புருஷார்த்தங்களை பெற பல மந்திரங்களை அளித்துள்ளன. வேதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் கூட மந்திரங்கள் நிறைய கூறப்பட்டுள்ளன. மந்திர ஜபம், ஹோமம், அர்ச்சனை முதலிய செய்து இஷ்டமான தெய்வங்களை ஆராதித்து அதன் மூலம் இஷ்ட சித்திகளை பெறவும், தனக்கு துன்பம் அளிப்பவர், பொன் பொருள் பூமி கீர்த்தி வித்தை இவற்றுக்கு தீங்கிழைப்பவர்கள் அவர்களிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ளவும் இந்த மந்திரங்கள் எல்லோருக்கும் உதவுகின்றன. தேவதைகளின் அருள் பெற்றவருக்கு சாதிக்க முடியாது என்பதே கிடையாது. பிரபஞ்சசார சந்திரம், சாரதா திலகம், மந்திர மகார்ணவம், மந்திர மகோததி முதல பல நூல்கள் மந்திர ஜபம், யந்திரம், ஹோமம், பூஜா விதியை முதலியவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விளக்குகின்றன. தசமகா வித்தியால் இவை 8வது ஆவரா. மந்திர சாஸ்திரங்கள் நமக்கு காளி, தாரா, சோடசி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, தூமவதி, பகலா, மாதங்கி, கமலா என்று 10 தசமகாவதிகளை அளித்துள்ளன. அதில் 8வதாக வருபவள் இவள். ஸ்ரீவித்தை பகலா 1, 2 காலராத்திரி, 3 ஜெயதுர்கா, 4 சின்னமஸ்தா, 5 ஸ்ரீவித்தை 1, பகலா 2, காலராத்திரி 3, ஜெயதுர்கா 4, சின்னமஸ்தா 5 என்ற வித்தைகள் கணக்கப்பட்டுள்ளன. இதில் பகலா வித்தை 2வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த தேவிய பகலாமுகி அமிர்த கடலின் நடுவில் மணிமண்டபத்தில் ரத்னமயமான ஓடையில் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து தாமரை மலரில் வீற்றிருப்பவள். கம்பீரமான தோற்றமுடையவள், உருக்கிவிடப்பட்ட பொன்னின் மேனியள், முக்கண்ணி, பொற்குண்டலங்கள் அணிந்தவள். அவள் சிரத்தை பிறைச்சந்திரன் அலங்கரிக்கும் மேல் நோக்கிய ஜடாபாரம் உள்ளது. பயமளிக்கும் முகத்தை உடையவனாகவும் சௌமிய முகத்தினாகவும் காட்சியளிப்பாள். பெரிக்கும் புருவத்தினள், கதை, நாக்கு இவை தாங்கும் 2 திருக்கலங்களும், முக்கரம், பாசம், வஜ்ரம் நாக்கு இவருடைய 4 கரங்களாகவும் காணப்படுகிறாள். மந்திரங்களில் ஏகாட்சர மந்திரம், திரேஸ்வர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஏகதசாட்சர மந்திரம், பகலா சாபர மந்திரம், 34 அக்ஷர மந்திரம், 36 அக்ஷர மந்திரம், 52 அக்ஷர மந்திரம், இத்துடன் பல கவசங்கள், பல மாலா மந்திரங்கள் இதெல்லாம் பகலாக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கு. பகலாமுகி காயத்ரி சொல்லும்போது ஓம் பகலாம்பாய வித்மிகே ஓம் பகலாம்பாய வித்மிகே பரம்ஹாஸ்தர வித்யாயே தீமிகி தன்னோ ஸ்தம்பினி பிரச்சோதியாத் ஒன்று இருக்கு. க்ளீம் பிரம்மஹஸ்தாய வித்யாயே வித்மிகே பீதாம்பராய தீமிகி தன்னோ பகலா பிரச்சோதியாத் இது ஒன்று இருக்கு. இந்த பகலாமுகி மந்திரத்தை பரமேஸ்வரனிருந்து ஸ்ரீ விஷ்ணுவும் பிரம்மதேவனும் பிரம்மாவிடந்து சாங்கியாயினர் என்ற மகாமுனிவரும் பெற்றனர். பின்னர் பகலாமுகியின் திருவிரலால் சாங்கியாய முனி பகலாமுகி பற்றிய பூர்ண விவரங்களை கொண்ட சாங்கியாகின தந்திரத்தை வெளியிட்டார். அப்படிதான் வெளியில் வந்தது. உபாசனைக்கு உகந்தவை. இவளை உபாசிப்பவர் மஞ்சள் வஸ்திரம் அணிய வேண்டும். மஞ்சள் மாலை, மஞ்சள் பூச்சு இவளையும் ஏற்கலாம். மஞ்சள் ஆசனத்தில் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். சம்பகம் போன்ற மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மஞ்சளால் ஆகப்பட்ட மாலை கொண்டு மந்திர ஜபம் செய்ய வேண்டும். மஞ்சள்லே ஓட்ட போட்டு அதை இது பண்ணலாம். இல்லைன்னா விரலி மஞ்சளை கட்டி மாலையாக போடலாம்.
பகலாமுகி தேவி கிருத்தியை போக்குபவள் என அதர்வண வேதத்தில் பகலாசுத்தம் கூறப்பட்டுள்ளது. அதர்வணத்தில் 12 அக்ஷரங்களோட மந்திரம் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. பகலா சுத்தம் தனியாக இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. பகவான் நாராயணனுக்கு எப்படி உதவி செய்யான்னு பார்க்க போகிறோம். இப்போ முன்னர் சமயம் கிருதயுகத்தின் ஆரம்பத்தில் பிரளயம் உண்டாயிற்று. அதனால் பயங்கர பெருங்காற்று அடித்தது. 4 கடல்களும் ஒன்றாய் கொந்தளித்தன. பெருங்காற்றும் கடல்களின் ஓரமான மோதலும் மிக பயங்கரமாக இருந்தது. இதனால் கடலில் சயனத்தில் இருந்த யோகனத்தில் இருந்த விஷ்ணு கலங்கினார். மற்ற தேவரும் பயந்தனர். பகவான் ருத்ரனை சரணடைந்தனர். அப்பொழுது ருத்ர விஷ்ணுவுக்கு பகலா மந்திரத்தை உபதேசித்தார். இவருடைய தபத்தினால் மிகவும் மிகுந்த மகா திரிபுர சுந்தரி ஜலக்கிரீடை செய்ய ஆசை கொண்டவளாக சௌராஷ்டிரா தேசத்தில் உள்ள ஒரு பெரிய மஞ்சள் ஜலம் நிறைந்த ஓடையில் இறங்கினாள். அன்று சதுர்தசி செவ்வாய்க்கிழமை நடு இரவு. அப்பொழுதுதான் ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியான மகா திரிபுர சுந்தரி பிரம்மாஸ்திர வித்யா ரூபிணியாக பகலாமுகியாக ஆவிர்ப்பித்தாள். செவ்வாய்க்கிழமை தான் ஆவிர்ப்பிக்கிறார். அதனால் செவ்வாய்க்கிழமை பண்ணணுன்றது இவள் மூவுலகையும் சம்பனம் செய்யும் சக்தி உடையவள். இவள் உதித்ததும் பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பும் இவளால் அடங்கியது. இவள் சாட்சாத் திரிபுர சுந்தரியின் தேஜோமயமானவள். அனைத்து தேவர்களும் மனமுகிழ்ந்தனர். பகலாமுகிக்கு குதிரை முகம் போன்று உள்ளது என்று சில பேர் நினைக்கின்றனர். அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. முக்கியமான மந்திர சூத்திரம் சதநாமா சகசிரநாமா கூட குதிரை முகத்தை பற்றி சொல்லல. எதுவுமே பகலாமுகி பற்றிய பூர்ணமான செய்திகளை கூறும் மந்திர மகார்ணவா மந்திர முகோதேதி கூட இந்த மாதிரி குதிரை முகம்லாம் சொல்லலை. பகலாக்கு அழகான முகம்தான் சொல்லியிருக்கு. பொன்னை பார்த்து உருத்தா போல இருக்க, மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் பூச்சு மாதிரி மஞ்சளாகவே இருக்கா. அதெல்லாம் சாமந்தி பூ, அந்த செண்பகப்பூ, மஞ்சள் செண்பகப்பூ, எலுமிச்சவன் சாதம், இந்த மாதிரி அது மாதிரி லட்டு, மஞ்சள் நிற லட்டு பண்ணி இது பண்ணோம் இந்த நைவேத்தியங்கள்லாம். தேவிக்கு பைரவர் கூறிய கவசத்தில் உள்ள ஸ்லோகங்கள் இவை. இந்த சரித்திரத்தில் பஸ்மாசுரன் என்பவன் சிவபெருமானை குறித்து பல்லாண்டுகள் தவன் படித்தான். அதனால் மகிழ்ந்த பரமேஸ்வரன் எவன் தலையில் நான் கை வைக்கிறேனோ அவன் உடன் பஸ்மமாக வேண்டும் என்று வேண்டினான். சிவன் கொடுத்துட்றாரு. அவர் டெஸ்ட் பண்ணது அவர் தலையில் கை வைக்க ஓடுறான். அப்போ நாராயணர் காப்பாற்றுறார். மோகினி அவதாரம் டான்ஸ் ஆடி தான் தலையில் கை வச்சு காமிக்கிறார். அவன் வச்சுனோடனே அவனே பஸ்மம் ஆயிடுறான். அது மாதிரி சிவனை காப்பாற்றுறா அப்படி சொல்லப்படுறது. ஆதியே மந்தமற்ற சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரம் என்ற முத்துவேளியும் புரிகின்ற முதன்முடுக்கடான சிவன் தான் கொடுத்தவனை வீணாகக்கூடாது என்ற காரணத்தினால் மறைந்து விட்டார். சிவலிங்க காய்க்குள்ள மறைந்திருந்தார் என்றும் அதனால்தான் அதனுள் இருக்கும் விதை சிவலிங்கம் போல் அமைந்துள்ளது என்று கூறுவர் பெரியோர். இந்த சமயம் தனக்கு அசுரனிருந்து ஆபத்து வராமல் இருக்க பகலாமுகி கவசம் ஜபம் செய்திருக்க ஈஸ்வரனே ஜபம் செஞ்சிருக்கார். பஸ்மாசுரன் சிவனை காணாது அங்குமின்று தேடினான். விஷ்ணு இவ்வளவு அறிந்து மோகினி வேஷத்தில் அவனை மயக்கி யாரை தேடுகின்றாய் கேட்டார். பஸ்மாசுரன் விபரத்தை கூறுகிறான். அப்பொழுது விஷ்ணு பஸ்மாசுரன் மந்திரோபதேசம் பெற்றால் மட்டும் பத்தாது, அந்த மந்திரத்துக்கு உண்ட ரிஷி சந்தஸ் அங்கன்யாசம் இதெல்லாம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மந்திரத்தினால் அங்கன்யாசம் செய்கின்றார். பஸ்மாசுரன் எனக்கு தெரியும் என்று கூட அங்கன்யாசம் செய்யும்போது சிரசே ஸ்வாகான்னு ஒரு கை இப்படி உட்காரான் இல்லையா, குடிமையில் வைப்பா, அந்த மாதிரி வச்சுக்கும்போது அப்படியே அவனே பஸ்மம் ஆகிடலாம். பின் விஷ்ணு சிவனை சிவலிங்க காயிலிருந்து வெளிவருமாறு அழைக்க சிவன் வெளிவந்து நடந்து விவரத்தை மகிழ்ந்தார். சிவன் பஸ்மாசுரனிருந்து காக்குமாறு பகலாமுகியை வேண்டினார். அவளாலே விஷ்ணு வடிவில் அவரை காத்தளித்து என்பது ரகசியம். இந்த மாதிரி கதைகள் போகிறது புராணத்தில். இந்த பகலாமுகி தேவியை நம்ம செவ்வாய்க்கிழமையால் அன்றைக்கு வழிபடுறது ரொம்ப சால சிறந்து சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.